சூளை நெருப்பு அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். அல்லேலூயா அல்லேலூயா, அவன் நம்மை நடத்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா, அவன் நம்மை உயர்த்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா, அதிசயம் செய்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அல்லேலூயா. ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லருடைய நாமம் இன்றும் மகிமைப்படுவதாக. நல்ல தகப்பனே, அடிமைகளை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மிகுந்த பாடுகளோடும் மிகுந்த உபத்திரங்களோடும் மிகுந்த எதிர்பார்ப்போடும் வருகை தந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய சமூகத்தில் விடுதலைக்காக காத்திருக்கிற அநேக ஜாதி ஜனங்கள் எல்லோரையும் இன்றைக்கு நினைவு கூறுங்க தகப்பனே. சபைகளில் பிரவேசித்திருக்கிற பிள்ளைகளும் சபைகளில் பிரவேசிக்க முடியாத உம்முடைய பிள்ளைகளும் இன்றைய ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யும் தகப்பனே. சுகவீனங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும். சரீரங்களில் வெளிப்படுகிற உபத்திரங்கள், இரத்தப்போக்குகள், இருதய வலிகள், நெஞ்சு வலிகள், பதட்டம், பராணம், துக்கம், தலக்கணம், ஒற்றை வலி எல்லாவற்றையும் நீர் இன்றைக்கே மாற்றி போடும்படியாக செபிக்கிறேன் அப்பா. நடக்க முடியாதபடிக்கு தத்தளிக்கிற முழங்கால்களை இன்றைக்கே நீங்கள் தொடுங்க தகப்பனை. ஸ்தோத்திரம். இடுப்பு வலியால் அவதிப்படுகிறவர்கள் இன்றைக்கு விடுதலையை காண்பார்களாக. மரணத்தினுடைய நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தீர்க்காயுசை கொடுத்து ஒரு சுகத்தையும் சமாதானத்தையும் ஜீவனையும் நீர் புதிதாய் கொடுக்கும்படியாய் உம் பாதம் பணிகிறேன். உம்முடைய பிள்ளைகள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போகக்கூடாது தகப்பனே. உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் யாவரும் கம்பீரித்து இந்த பூமியில் வாழ வேண்டும் தகப்பனே. தீர்க்காயுசோடு வாழ வேண்டும். மருத்துவர்கள் குறிப்பிட்டிருக்கிற மரணத்தினுடைய நேரத்தை இன்று உன் தேவனாகிய கர்த்தர் மாற்றி போடுகிறேன். அநேக ஜாதிகள் மரணத்திலிருந்து வெளியே வருவார்கள் என்று கர்த்தராகிய தேவன் சபைக்கு மாத்திரமல்ல சபைக்கு வெளியேயும் சொல்லுகிறார். அல்லேலூயா. மருத்துவர்கள் சொன்னது அப்பட்டமான பொய் என்று இவர் கொடுக்கிற ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். அல்லேலூயா. ஆகவே வான மண்டலங்கள் நடுங்கும். அல்லேலூயா. பூமி மறுபடியும் குலுங்கும். தேவராஜ்யம் கட்டப்படும். கர்த்தர் இதோ வருகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அவருக்கு ஒரு கரவோசை. அல்லேலூயா. வரப்போகிற நம்முடைய தேவனுக்கு ஒரு கரவோசை. வெளிப்படுகிற நம்முடைய தேவனுக்கு ஒரு கரவோசை. அல்லேலூயா. சகல ஜாதிகளும் காண பண்ணுவேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். அல்லேலூயா. அதற்கு முன்பாக வான மண்டலத்திலிருந்து ஒரு நட்சத்திரம் பூமியில் வந்து விழும் என்று புதிதாய் அதிசயமாய் கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு வருவதற்கு முன்பாக ஒரு நட்சத்திரம் பூமியிலிருந்து கீழே பூமிக்கு வரும் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். சகல ஜாதிகளும் திரும்பி பார்ப்பார்கள், என்னை நோக்கி பார்ப்பார்கள் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. பிரசவ ஸ்திரீகள் அவதிப்படுவது போல இனி ஆண் பிள்ளைகளும் அவதிப்படுகிற காலம் இதோ சமீபம் என்று கர்த்தர் உரைக்கிறார். கையை தட்டி அல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்துவோம். தேசத்தில் அநேக ரகமான
உபத்திரங்கள் உங்களையும் உங்கள் வீடுகளையும் பின் தொடரும் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். உற்சாகமாக கையை தட்டலாம். ஆனாலும் ஆவிக்குரிய பிள்ளைகள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போகாதபடி என் சமூகம் நிலைத்து நிற்கிறவர்களை பரலோகத்தை காண்பார்கள், இந்த பூமியையும் சுதந்தரித்து கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜலப்பிரளயம் வரும், அநேகரை வாரிக்கொண்டு போகும் என்று கர்த்தர் உரைக்கிறார். சமுத்திரம் பட்டணத்திற்குள் வரும் என்று கர்த்தர் உரைக்கிறார். கையை தட்டலாம். சமுத்திரம் பட்டணத்திற்குள் வரும், 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 சமுத்திரம் பட்டணத்திற்குள் வந்தே தீரும் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வான மண்டலம் கவிழ்க்கப்படும், கர்த்தர் உரைக்கிறார். வான மண்டலம் கவிழ்க்கப்படும், கர்த்தர் உரைக்கிறார். சகல விஞ்ஞானமும் ஸ்தம்பிக்கும். அல்லேலூயா. உலகத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிற எல்லா 9 கோள்களும் ஒரு நிமிடம், 9 கோள்களும் ஒரு நிமிடம், 9 கோள்களும் ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து இயங்காமல் நிற்கும் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். 60 வினாடி ஒரு நிமிடம் உலகத்தை ஸ்தம்பிக்க பண்ணுவேன். உலகம் இயந்திரங்கள் முடக்கப்படும். 60 செகண்ட் ஒரு வினாடி உலகம் ஸ்தம்பிக்கிற வேலை எது? கையை தட்டி. இதைவிட ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் இந்த உலகத்தில் இனி உண்டாக போவதில்லை. கர்த்தர் உரைக்கிறார். வான மண்டலம் இயங்காது, சூரியன் ஒரு நிமிடம் ஒளி கொடாது, சந்திரனும் கூட அப்படித்தான். அல்லேலூயா. உலக விஞ்ஞானம் ஸ்தம்பிக்கும், உங்களுடைய செல்போன்கள் ஸ்தம்பிக்கும், அரசு இயந்திரங்கள் ஸ்தம்பிக்கும், நெட்வொர்க்கு ஸ்தம்பிக்கும். நான் வரப்போகிற இன்னொரு அடையாளம். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தை உண்டாக்கினது நான் என்பதற்கு அடையாளமாய் இதை நான் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக இதை நடப்பித்து காண்பிக்கிறேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். அல்லேலூயா. ஒரு வினாடி உங்கள் இருதயங்களும் ஸ்தம்பிக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. உங்கள் மூளை நரம்புகளும் ஸ்தம்பித்து போகும் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். ஆனால் சாவில்லாத ஒரு கிருபை, அந்த ஒரு வினாடியிலும் ஒருவனும் மடிந்து போவதில்லை என்று கர்த்தராகிய தேவன் வாக்களிக்கிறேன். அல்லேலூயா. வாக்களித்த தேவனை நீ பாடி கொண்டாடு, வாக்களித்த தேவனை நீ பாடி கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு, ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே மகளே, சோர்ந்து போகாதே. கண்டனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டனை அழைத்த தேவன் சோர்ந்து போகாதே மனமே,
சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், அன்பர் உன்னை தேற்றும் நேரம், அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்ல, சோர்ந்து போகாதே மனமே. சோர்ந்து போகாதே, சோதனைகளை சகிப்போன் பாக்கியவானல்ல, சோதனைகளை சகிப்போன் பாக்கியவானல்ல. ஜீவகிரீடா சூடும் நேரம், ஜீவகிரீடா சூடும் நேரம், சோர்ந்து போகாதே. அல்லேலூயா. ஆகாய விமானங்கள் ஒரு முன்னாடி அப்படியே பறக்காமல் நிற்கும். கையை தட்டலாம். வீசுகின்ற காற்று அப்படியே நிற்கும் என்கிறார் கர்த்தர். நீங்கள் சுவாசிக்கிற காற்றை கூட ஒரு நிமிடம் நீங்கள் சுவாசிக்க முடியாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் கட்டி போடுகிறேன் என்கிறார். கையை தட்டுங்க. விஞ்ஞானம் சொல்லும், மருத்துவமனைகள் சொல்லும், ஒரு மனிதன் 60 வினாடி சுவாசிக்காமல் இருந்தால் தேசம் எங்கும் பிணங்கள். கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இந்த ஒரு வினாடி அசே ஸ்பெஷல், ஒருத்தனும் மரித்து போவதில்லை. இது கர்த்தருடைய கிருபை. அகில உலகம் எங்கும் இருக்கிற விஞ்ஞானம் ஸ்தம்பிப்பதற்காக, அவர்கள் சான்றளிக்கும்படியாக ஒரு வினாடி ஒரு நிமிஷம் சுவாசிக்க முடியவில்லை என்று சொன்னால் சிறு குழந்தை முதற்கொண்டு கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைகள் கொண்டு மரித்து போகும் என்பது சயின்ஸ். ஆனால் மரிக்காமல் இறந்து போகாமல் பாதுகாப்பது கர்த்தருடைய கிருபை. உலகத்தை உண்டாக்கினவருடைய மகாபரிய அதிசயமான ஒரு ஜட்ஜ்மெண்ட். ஹல்லேலூயா. உலகத்தை உண்டாக்கினவர் இயேசு கிறிஸ்து என்பதற்கு அடையாளமாய் இதை நான் உங்களுக்கு முன்பாக சாட்சியாய் ஏற்படுத்தினேன் என்கிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. எகிப்து தேசத்தில் தலைச்சான் பிள்ளைகளை, மிருக ஜந்துக்களை தெரிந்து கொண்டு அடித்தேன். இங்கே ஒரு நிமிடம் உலகத்தில் இருக்கிற மொத்த ஜனங்களையும் என் கிருபையாய் ஜீவனோடு காக்கிற வேளை. சூப்பராக கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தெய்வம்
நம்ம தெய்வம் நல்ல தெய்வம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம் நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் முந்தி வந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். அந்தி சந்தி